படம் பார்த்துட்டு வரும் பொழுது நமக்கு எல்லா நல்ல படைப்புகளுமே வந்து ஒரு வகையான அனுபவமாகத்தான் தங்கி போகுது. அனுபவங்கிறது சந்தோஷமாக குதிச்சுக்கிட்டு ஆடிட்டு வர்றதுங்கிற அர்த்தத்தில் நான் வந்து சொல்லலை. வலியும் ஒரு அனுபவம், வேதனை அனுபவம், கோபம் அனுபவம், ரௌத்ரம் எல்லாமே வந்து ஒரு அனுபவமாக நமக்குள்ளே தங்கி போகிறதுங்கிறது இருக்கு இல்லையா? அப்படி வந்து இந்த சமூகத்தினுடைய இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்குற, அதை அனுபவமாக்கி தந்ததுங்கிறது பாலாஜி சக்திவேலுடைய இந்த வழக்கு எண் 18/9ங்கிறது. ஏன்னா அந்த சொல்லப்பட்ட முறை வந்து புதுசாக இருந்தது. சாதாரணமான ஒரு படிக்கு படி வாங்குகிற கதையில் அதை தூக்கி போட்டு கூட போயிட முடியும். அப்படி இல்லாமல் இதில் ஒரு 5 வகையான விசாரணைகள் இருக்குது. இதில் 2 வெவ்வேறு வகையான விரும்பக்கூடிய ஆண் பெண் இவர்களுக்கு இடையிலான சில சிக்கல்கள் வந்து உள்ள வருது. இதன் மூலமாக இந்த சமூகத்தில் முழுக்க பரவி இருக்கிற நோயாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து போகிற போக்கில் காமிச்சிட்டு போகிறதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்குது. அதில் பார்வையாளங்கிற முறையில் தமிழ் படம் இன்னொரு தளத்துக்கு மேலே வந்திருக்குது அப்படிங்கும்போது நிச்சயம் சந்தோஷப்படத்தான் வேணும். அந்த சந்தோஷங்கிறது எனக்கு வந்து இருந்தது. விமர்சனம் அப்படின்னு பார்த்தா பொதுவாக சொல்கிறதுங்கிறது நான் சொன்ன மாதிரி தான். ஒரு தமிழ் படம் வந்து இன்னொரு கட்டத்திற்கு மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுங்கிறதே ஒரு தகுதியான விமர்சனமாக தான் நான் வந்து பார்க்குறேன். இன்னும் வந்து அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நாம் வந்து சமூகத்தில் வாழ்க்கையில் பல நேரங்களில் ரோட்டில் நம்ம கடந்து போகிற ஒவ்வொருவரையும் சாதாரண நபர்களாகவே தான் நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குதுங்கிறது இருக்குல்ல. இப்போ இதில் அப்படி தான் இவங்க எல்லாருமே ஒருத்தர் அவங்கள கடந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்கிறதுங்கிறது கூட இருக்குது, யாருன்னே தெரியாமல். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தனித்தனியான ஒரு கதை வந்து பின்னாடி எல்லாரையும் இணைக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது இருக்கு இல்லையா, அது நல்லா இருந்தது. அது வந்து இப்போ நமக்கு ரோட்டில் போகக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுதும் சாதாரண யாரோ போய்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது இல்லை, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கதை அவங்கள இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்கங்கிற ஒரு பார்வையே அது வந்து கொடுக்குது. அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது அந்த பொண்ணு ஜோதின்னு அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து அதிகமாக பேசாமல் அவங்க அம்மா அவங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற இதுக்குள்ளே இருந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்குது சமூகத்தில். ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு பொதுவுடைமை இயக்கத்தில் இருந்து இறந்து போனவரோட அதில் வந்து காட்டப்படுது. இது ஏதோ வந்து சும்மா காட்டப்பட்டதுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பெண்ணினுடைய வீடு சூழல் அப்படிங்கிறது காட்டப்படுறதுங்கிறது வெளியில இருந்து காட்டப்படுறதான். இவங்க வெளியில நின்று பார்க்கும் பொழுது அது அவங்க அம்மா வந்து தலையை பின்னிக்கிட்டு இருக்கிறதுங்கிறதோ அல்லது பக்கத்து வீட்டு பையனோட அது பேசிக்கிட்டு இருக்கிறதோ விளையாடிட்டு இருக்கிறதோ இவ்வளோதான். உள்ளுக்குள்ளே என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அதற்கான ஒரு கனவு சூழலை வந்து உருவாக்கிக்கிட்டு அந்த கனவு சூழலுக்குள்ளே இவன் போகும் பொழுது வீட்டில் வந்து அவங்க அப்பாவனுடைய படத்தை பார்க்கறதுங்கிறதும், பக்கத்தில் புத்தகங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களில் ஒரு 4-5 புத்தகங்கள் மட்டும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிற மாதிரியான படுக்கை வசத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது, அதை எடுத்து பார்க்குற அந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து சோவியத்து இதில் இருந்து வந்த பொதுவுடைமை சிந்தனையை ஊட்டக்கூடிய புத்தகங்களாக. அப்போ அந்த புத்தகங்களை அவள் தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது அந்த போகிற போக்கில் சாதாரண விஷயமாக அது வந்து சொல்லப்பட்டு போகுது. சரி, கடைசியில் அந்த பையன் சின்னசாமியா அந்த கூத்து கலைஞன் அவன் வந்து அக்கா அந்த வேலு வந்து உன்னை அப்படி நேசிச்சான், எல்லாம் அந்த குமரவேலுங்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவ்வளவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ பார்வையிலிருந்து ஷாட் போகிறதுங்கிறது திரும்ப அந்த அப்பாவனுடைய படம் அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய இதுக்குள்ளே போயிட்டு தான் அதற்கப்புறம் அவள் வந்து நீதிமன்ற வளாகத்தில் வந்து ஆசிட் வீசுறதுங்கிறது நடக்குது. ஆசிட் வீசும் போதுமே அவள் சொல்கிறா, நான்
இப்பேற்பட்ட சமூகத்துக்காக வாழ்ந்து மடிஞ்ச ஒரு இயக்கத்தவருடைய பொண்ணு சும்மா வாழ்ந்துட்டு செத்துட்டு போகிறதுங்கிறதுக்காக வரல அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உரையாடல் அல்லது டயலாக்ங்கிறதா தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து நீதி மறுக்கப்படுகிறது ஒரு பகுதி மக்களுக்கு, ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு, அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு, பணம் உள்ளவர்களுக்கு நீதி வழங்கி கொடுக்கறதுங்கும் பொழுது, அல்லது சட்டம் வழங்கி கொடுக்கறதுங்கும் பொழுது, அல்லது இங்கே உள்ள காவல்துறை மற்றது எல்லாமே வழங்கி கொடுக்கறது அப்படிங்கும் பொழுது அந்த மக்கள் என்னதான் செய்வாங்க? அப்போ அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதங்கிறது இப்படி ஆகிவிடும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த எச்சரிக்கையை வந்து சமூகத்துக்கு வந்து இந்த படம் வந்து சொல்லுது. இது வந்து பீகாரில் நடந்த ஒரு உண்மை சம்பவமாக இருக்கலாம், அதல்ல, அல்லது உண்மை சம்பவமாக இது இருந்ததுங்கிறதுனால எல்லாருக்கும் வந்து இப்படி நடக்குமா, இப்படி ஒரு பொண்ணு வந்து ஆசிட்டை தூக்கி வீச முடியுமா ஒரு போலீஸ்காரன் மீதுங்கிற ஒரு கேள்விக்கு வந்து அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சிருது, அவ்வளோதான். ஆனால் நம்மளை அந்த தர்க்கம் கொண்டு போனதுங்கிறது இருக்குது இல்லை, இப்படியான நிலையில நீதி மறுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான நீதியை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்றதுங்கிறது இருக்குல்ல, அது இப்படித்தான் அமையும் அப்படிங்கிறதுங்கிறது அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது சாதாரண மக்கள் வந்து உணர்ச்சி வேகத்தில் செய்யறதுங்கிறதல்ல, இது ஒரு சிந்தனை அல்லது ஒரு தத்துவத்தை வந்து உள்வாங்கி படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தீர்மானமாக அவள் வந்து அதை செய்கிறா அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப அருமையாக அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நான் நினைக்கிறேன் இது வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் படம் தான். இது ஒரு அரசியலை வந்து சொல்லுது, எச்சரிக்கை பண்ணுது. இங்கே உள்ளது நீங்கள் வந்து எல்லாருக்குமான பொதுவான நீதி அப்படிங்கிறதுங்கிறத நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் இப்படியாகத்தான் ஆவார்கள் அப்படிங்கிறத ஒரு பெரிய எச்சரிக்கையாக சொல்கிற ஒரு படமாக நான் வந்து பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே உள்ள விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நீங்கள் அந்த மருத்துவமனையில் வந்து அந்த பொண்ணு முதல் விசாரணை அங்கே தான் ஆரம்பிக்குது, அந்த பொண்ணுகிட்ட தான் ஆரம்பிக்குது, ஜோதிகிட்ட. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட ஆரம்பிக்குது. அப்போ வந்து இந்த ஆர்த்தி அவங்க குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா இவங்கள்ட்ட வந்து அந்த மருத்துவமனை ஊழியர் வந்து காசு கேட்கறதுங்கிறது இருக்கு பாருங்க. எவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம்ங்கிறது இருக்குது இல்லை. அவனுக்கு இதை பற்றியான ஒரு இதுவே இல்லை. இவங்களுக்குலாம் இவ்வளோ கொடுக்கணும், காசு கொடுங்கன்னு கேட்குற போகிற போக்கில் இருக்குது. அதெல்லாம் ஒரு கதாபாத்திரமாக வந்து அதற்குன்னு ஒரு பெரிய வடிவங்கள்லாம் கொடுக்கல, அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி போகுது. அது வலிந்து தோணுதாகவும் இல்லை. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் அதுவும் கடந்து போகுது. அதே போல் அந்த ரோஸிங்கிற அந்த கதாபாத்திரம் ஒரு சின்ன ஒரு கதையாகவே அது வந்து தனித்து நிற்கக்கூடியதுங்கிறது இருக்குது. கிராமத்தில் கூத்து ஆடிக்கிட்டு இருந்த ஒருத்தன் கூத்து தொழிலை விட்டுட்டு நகரத்தில் பிளாட்ஃபாரத்தில் வந்து இட்லி விற்கணுங்கிற ஒரு அவலத்துக்கு வந்து கலாச்சார ரீதியாகவே எப்படி சமூக சீரழிஞ்சு போய் இருக்குதுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை வந்து பேசுது. இவனுடைய இது ரொம்ப முதல் விசாரணை காவல் நிலையத்தில் வந்து வேலுனுடைய விசாரணை தான். அவனுடைய கதைகளாக போகிறதுங்கிறதுக்கு பயணம் அது ரொம்ப அது எல்லா விஷயமும் சொல்லப்படுது. அவன் ஊர் தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு ஊர், பின்தங்கிய ஒரு பகுதி, அங்கே ரியல் எஸ்டேட்காரங்க அவன் வந்து உழைக்கிற நிலத்தை முழுக்க பிடுங்கி அதை வந்து அவன் வீடு கட்டுறதுங்கிறதுக்காக பயன்படுத்தும் பொழுது இந்த மக்கள் விரட்டப்படுறதுங்கிறதும், இவர்கள் கல்லுடைக்கிற கூலி தொழிலாளிகளாக குண்டூருக்கும் சென்னைக்கும் வந்து நகர்ந்து போகிற ஒரு கொடூரம், சொந்த மண்ணை விட்டு விரட்டப்பட்டு போகிறதுங்கிறதுக்கு பாருங்க. அந்த அவலத்துக்கு ஆளான ஒரு கதாபாத்திரம். அவன் படிக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா கந்து வெட்டி அது இதுன்னு வாங்கி அவனை படிக்க வச்சு அது கெட்ட முடியாமல் செத்து போகலாமான்னு நினைக்கிற நேரத்தில் இவன் வந்து இன்னொருத்தண்ட வந்து கொத்தடிமையாக போகிறதுன்னு இருக்கு பாருங்க. ஒரு தமிழ்நாட்டுக்காரன் வடக்க வந்து முறுக்கு சுட்டு விற்கிறவன்ட்ட ஒரு ஏஜென்ட் மூலமாக ஏஜென்ட்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க வண்டியில். ரொம்ப சர்வசாதாரணமாக காட்சிகள் அப்படி இப்படி போகுது. அங்கே போய் அங்கேருந்து அவன் தப்பிச்சுட்டு வந்து ஒரு பிளாட்பார கடையில் சுதந்திரமாக அவன் வந்து இருக்கிறதுங்கிறது இருக்குல்ல. யாரும் ஏன்னா அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க, எல்லாமே இதாகி போச்சு. அப்போ வாழ்க்கைங்கிறது அவன் படித்து பெரியவனாக வந்திருந்துருக்கணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா கனவு அதுதான். எல்லாரும் அந்த கிராமத்தை விட்டு போகும் பொழுது தான் புள்ள படிக்கணுங்கிறதுக்காக கந்துவட்டியில் கடன் வாங்கி அந்த ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு பையனை படிக்க வைக்கணும்னு நினச்சாங்களே, அந்த பையன் பிளாட்பாரத்தில் தான் வந்திருக்கிறான். அவங்க காணாமல் போயிட்டாங்க. அப்போ வாழ்க்கை வந்து
நாம் நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகளை கொடுக்காத ஒரு சமூகமாக இருக்குதுங்கிறது இருக்குல்ல. அதை அழகா அந்த அம்மா அந்த பையனுடைய தினேஷ் அது அவன் சொல்கிறான், போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீங்கள் நம்ம எல்லாருமே கல்லூரி அல்லது பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்களா சரஸ்வதியினுடைய அருள் பெற்றவர்கள் தான் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் நேற்று வரைக்கும் பிம்பு அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இருக்குல்ல, ரொம்ப அதிர்ச்சி. அப்பேற்பட்ட ஒரு பிம்பு இன்னைக்கு கல்வி நிலையத்தில் உடம்பை விற்று அல்லது உடம்பை இது பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தி கல்வியும் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறத பொறுப்புக்களை சொல்லிட்டு போகிற விஷயம். அவளுக்கான ஒரு தொடர்புங்கிறது முகம் சரியாக நமக்கு காட்டப்படாமல் எல்லா முதல் அமைச்சர்களும் இப்படி தான் இருப்பாங்க அல்லது எல்லா அமைச்சர்களும் இப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரி ஒருத்தங்க காமிச்சு அதுக்குள்ள உள்ள தொடர்புகளை சொல்கிறது ரொம்ப. அந்த அம்மா இதெல்லாம் பெரிய இதாகவே இல்லை. நித்யானந்தா படத்தை பின்னாடி வச்சிருக்குது போகிற போக்கில். இப்போ இந்த ஒவ்வொரு இதுலையுமே நமக்கு பார்க்கும் பொழுது காட்சி வடிவாகவே அதனுடைய கதாபாத்திரம் எப்படி அப்படிங்கிறது நமக்குள்ள வருது. ஒவ்வொன்றுலையுமே அப்படித்தான் காட்சி வடிவாகவே அந்தந்த கதாபாத்திரம் எப்படி அப்படிங்கிறதுங்கிறது. குமரவேல் கதாபாத்திரம் ரொம்ப, அதாவது இப்படி ஒரு காவல்துறையில் விஷயங்களை கிரகிப்பதற்காக எப்படி வளைஞ்சு கொடுத்து எப்படியெல்லாம் வாங்கி தனக்கு என்னென்ன வகையானலாம் ஆதாயம் கிடைக்கிறதுக்கு தகுந்தது மாதிரி எப்படியெல்லாம் அவர்கள் செயல்படுவார்கள்ங்கிறது இருக்குல்ல. இவ்வளவு தெளிவாக நான் பார்த்துருக்கிறோமா இல்லை. ஒன்று அவர்கள் நல்லவர்களாக அல்லது கெட்டவர்களாக தான் நம்ம காமிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் இப்படி ஒரு பசுத்தோல் பொருத்திய ஒரு புலியாக இருக்கக்கூடியதுங்கிற மாதிரி ரொம்ப லாவகமாக அதை கையாண்டிருக்கிறாரு இயக்குனர் அந்த கதாபாத்திரத்தை. அப்போ பாத்திர வார்ப்புகள்ங்கிறதுலையும் சரி, அந்த கதாபாத்திரங்கள் ஒருவர்கள் சந்தித்துக் கொண்டு அவர்களுள்ள கதை நகரக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, விசாரணையினுடைய அடிப்படையில் அதுங்கிறது ரொம்ப புதுசாக இருக்கு. அது சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது சமூகத்துக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குதுங்கிறது இல்லையா. நீதி மறுக்கப்பட்டால் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறதுங்கிறது அது ரொம்ப. இந்த கதையை அவர் ஒரு இந்த கதை பொதின்னு சொல்கிறோம் இல்லையா, பல்வேறு கதைகளினுடைய கூட்டு நிலையில் அமைச்சிருக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அதுவே ஒரு அழகாக இருக்குது. இவன் பார்வையில் வேலுவனுடைய கதை நகருது, அதே போல் அந்த கூத்து கலைஞனுடைய பார்வையில் அவனுடைய கதை நகர்றது அப்படிங்கிறது, அதே மாதிரி அந்த பொண்ணு ஆர்த்தி அதனுடைய பார்வையில் அதனுடைய கதை நகர், இப்படி ஒவ்வொருவருடைய பார்வைகள்லையும் அந்த கதைகள் நகர்ந்துட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அந்த தினேஷனுடைய பார்வை கோணம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது நமக்கு படத்தில் காவல் நிலையத்திற்குள்ள அவன் வந்தாலுமே கூட அவனுடைய விசாரிப்பின் மூலமாக அது நடக்காமல் அவன் ஒத்துக்கிறதுங்கிறதோட அது முடிஞ்சு போகுது. ஆனால் அவன் என்னென்னலாம் பண்ணான் அப்படிங்கிறது படத்தினுடைய நெறியாளர்களுடைய தன்மையில் எல்லாருக்கும் அந்த கதையை சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு தன்மையில் அவர் சொல்கிறார். இது கதையினுடைய வேகத்தை எதையும் மட்டுப்படுத்தி விடக்கூடாதுங்கிற கருத்தில் அவரே ஒரு முறை சொன்னது போல சில நேரங்களில் வலு அமைதி கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று தானே இலக்கியத்தில், அது மாதிரி கதை சொல்வதற்கு இது பயன்பட்டு இருக்கு அப்படின்னாரு. அதனால் அதுவும் ஒரு முறையாகத்தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய இதாக இல்லை. ஏன்னா அவன் கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா மற்றதுங்கிறது அவர் கொண்டு போன அந்த உச்சம் இது இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் மட்டுப்பட்டு போயிடும். இப்போ அது ரொம்ப சரியாகவே வந்திருக்கிறதுங்கிறதாகுது. நாம் அவங்களுடைய பார்வை கோணங்கிறது இல்லாமல் அவரவர்கள் வழியாக கதைகள் நகர்றது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இதில் சிக்கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் இதனுடைய இப்போ இசை பகுதியை பற்றி சொல்லும் பொழுது பல பேர் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. இசை இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு. கவனம் செலுத்தியிருக்கலாம். ஆனால் இது போதுமானதாகத்தான் இருக்குது. இது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன்னா நாம் வெறும் பிளாட்ஃபார்ம் இட்லி கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவனுடைய நிலைகளை சொல்லும் பொழுது அவன் கேட்கக்கூடிய சப்தங்கள்ங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே டிரான்சிஸ்டர்லேருந்து வரக்கூடியதுங்கிறது, ரேடியோலேருந்து வெளியில் கேட்கக்கூடிய சப்தங்கள். இந்த மாதிரியான சப்தங்கள் தான் படத்தில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. பெரிய இசை கோர்ப்பு அப்படிங்கிறதுங்கிறது இதில் இல்லை. அது ஒரு இயக்குனர் அப்படி நினச்சிருக்கலாம், தேவையில்லைன்னு நினச்சிக்கலாம். ஆனால் சில இடங்களில் முக்கியமான இடங்களில் அந்த இசை கரெக்டாக விழுந்துருக்குது. எனக்கு நான் அந்த
பள்ளிக்கூடத்துக்கு இவன் வந்து போக முடியாத ஒரு சூழல் இருந்து இவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்கு இவன் வந்து வடநாட்டுக்கு முறுக்கு வியாபாரி கீழே கொத்தடிமையாக போகிறதுங்கிறதுக்காக ஒரு ஏஜென்ட் கூட்டு போகிறதுக்காக வந்து நிற்கக்கூடிய இடத்துல மணி அடிக்கிற சப்தம்ங்கிறது இருக்குல்ல, அது இசையோட எனக்கு பெருசு. எனக்கு அது வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுது. இவன் வந்து படிக்க போகிறதுக்கு மணி அடிக்கக்கூடியதுங்கிறது கொத்தடிமையாக போகிறதுக்கான ஒரு மணி அடிக்கிறதாகத்தான் எனக்கு வந்து படுது. அவன் வந்து சொன்னான், சீக்கிரம் வந்து ஏறு வண்டியில் நேரம் ஆகிட்டு அப்படிமா. அப்போ அந்த மணி அடிக்கிறதுங்கிறது என்ன ஆகுது, மாறுது. ஒரு குழந்தை தொழிலாளி ஆக அவன் மாறக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா. படிக்க வேண்டிய 13 வயசுல அவன் படிப்பை விட்டுட்டு பள்ளிக்கூடத்து மணிங்கிறது இன்னொரு இடத்துல கொத்தடிமையாக போகிறதுக்கு ஒரு மணியாக காட்டப்படக்கூடிய அந்த ஒலிங்கிறது இருக்குல்ல, அது எனக்கு முக்கியமாகப்படுது. சரி, அவன் வந்துகிட்டு இருக்கும் பொழுது எல்லா குழந்தைகளும் அங்கே வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க, தாயின் மணி குடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்குவோம் வாரீர்னு அவங்க வந்து எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவன் அந்த பள்ளி கட்டடத்தை கடந்து போய்கிட்டு இருக்கான். கல்வி கற்போம் பயன் பெறுவோம் அப்படிங்கிற வாசகம் வந்து அதனுடைய செவுத்துல வந்து எழுதியிருக்கும். பக்கத்தில் எருவு மாடு கட்டி கிடக்கும். இவன் அதை கடந்து போறான். கல்வி கற்போம் பயன் பெறுவோங்கிறது விளம்பரங்களாக இருக்கு. ஆனால் வாழ்க்கை யதார்த்தம்ங்கிறது அவனால் கல்வி கற்க முடியாமல், இந்த பயனை பெற முடியாமல் வேற எதுக்கும் அவன் கொத்தடிமையாக போய்கிட்டு இருக்கான். எருமை மாடு கூப்பிடும் அப்படின்னு அந்த கல்வி கற்போம் பயன் பெறுவோங்கிறத காமிக்கிறதுங்கிறது இதெல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமா. இந்த ஒலிகள், இந்த சப்தங்கள், இது இசை குறிப்புகள் எது வேணாலும் இருக்கலாம், இவை முழுக்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த சமூகம் வந்து வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கு. இளைஞர்களை வந்து அல்லது குழந்தைங்களை தொழிலுக்கு வந்து அனுமதிக்க கூடாது, கல்விக்கு தான் இது பண்ணணும், அனைவருக்கும் கல்வி அப்படின்லாம் வந்து பேசப்பட்டு இருக்கிற நேர்கள்ல அந்த கல்வியை விட்டுட்டு அவன் வந்து கொத்தடிமையாக போகிறதுங்கிறது நம்ம கண் முன்னாடி காட்டப்படுறதுங்கிறது இருக்குல்ல, இந்த இதற்கு துணை நிற்கக்கூடியதாகத்தான் ஒலிகள் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு இடங்கள்லையும் அது மாதிரி அவங்க ஒளிப்பதிவு அப்படிங்கிறதுமே கூட ரொம்ப அந்த 5D கேமராவில் அவங்க வந்து எடுத்துருக்கிறதாக கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்ல நுணுக்கமாகவே வந்திருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி பல்வேறு வகையான அந்த ஒளிப்பதிவு கருவியை மாற்றி மாற்றி எளிமைப்படுத்தி அதிக பணச்செலவு இல்லாமல் எப்படி எடுக்கலாம்னு பல பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் சில இது வெற்றி பெற்றுச்சு, சில இது வெற்றி பெற முடியலை, சில தொழில்நுட்பங்கள் இடையூறுகள்லாம் இருந்தது. அதையெல்லாம் மீறி இந்த படம் வந்து ஒரு முழுமையான படமாகவே எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அந்த 5D கேமரா மூலமாக பண்ணியிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப இது. அதில் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அறைக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அந்த ஒளி அமைப்புங்கிறது ரொம்ப இயல்பான தன்மை, ரொம்ப இயல்பாக இருக்கு. இது வந்து ஏதோ வெளிச்சம் கொடுத்து அது கொடுத்து பண்ணதுங்கிற மாதிரி இல்லாமல் அந்த சூழலுக்குள் நாமளும் இருக்கிற மாதிரியான ஒரு இயல்பான தன்மையை வந்து கொடுத்ததாக தான் இருக்கு. அது மாதிரி அந்த பாட்டு வரி இருக்கு, வானத்தையே நான் பிடிப்பேன் பூமியையும் சுற்றி வருவேன் உன் கண்ணுக்குழி அழகில தான். அந்த வரியே ரொம்ப ஒரு மாதிரியான இது, அதுவே ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக் ஐரனியாக இருக்குது. அந்த முதல்ல இவங்க அந்த பிளாட்ஃபார கடையில் வந்து வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பார்வையற்ற இருவர் வந்து அது பாடிட்டு போகிறதாக தான் வருது. ரொம்ப ஏன்னா நமக்கு வந்து கண்ணு குழின்னு சொல்கிறதுங்கிறதே கிடையாது, கண்ணு மொழி தான். கண்ணு மொழின்னு சொல்லாமல் உன் கண்ணுக்குழி அழகினல் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்வையற்றவர்களுக்கு வந்து கண்ணு மொழி இல்லை, அங்கே குழி. அவர்கள் சொல்லக்கூடியதுங்கிறது தான் நமக்கு படத்தினுடைய கடைசி உச்ச நிலையில அந்த பொண்ணு முகம் மட்டும் அப்படியே நிலைக்குத்தி நிற்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த கண்ணு குழி. அது அந்த பாட்டு திரும்ப வரும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு, ரொம்ப ஒரு வலியோட எந்திரிச்சு வரக்கூடியதாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கிற இயக்கமும் நடிப்பு எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பெரும்பாலும் புதுமுகங்களாக இருந்தாலும் அவங்களெல்லாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அழகு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஏன்னா எல்லாம் சேர்ந்தது தானே நமக்கு வந்து அந்த நுணுக்கம் அப்படிங்கிறதுக்குள்ளே வருது. அதை பாலாஜி சக்திவேல் வந்து அருமையாக கையாண்டிருக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. நல்ல படம், அவசியமாக பார்க்க வேண்டிய படம். ஒரு படத்தை பார்த்துட்டு ஏதோ மகிழ்ச்சியாக வந்தோங்கிற மாதிரி இல்லாமல் சமூகத்தை பற்றி நினைக்க வைக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது இந்த படம் செஞ்சுருக்கு. அதுக்காகவே நம்ம அந்த நல்ல படமாக பாராட்டலாம்.